ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஸ்கில்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் வந்து ஷார்ட்கட் கீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பேசிக்கான 20 ஷார்ட்கட் கீயை பற்றி வந்து பார்ப்போம். நம்ம 20 ஷார்ட்கட் கீயில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கண்ட்ரோல் சி வந்து எல்லாருக்குமே தெரியும், காப்பி. இப்போ இந்த இடத்துல ஒரு பேர் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இந்த பேருக்கு மேலே வச்சுட்டு கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிரும். அதாவது இந்த மேலே மூவிங் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மூவிங் ஆகுறது அப்படின்னா மூவிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா காப்பி ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வினா என்ன, பேஸ்ட்டு. ஸோ இந்த ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கோம், ஏன்னா மூவிங்கில் இருக்குது. இப்போ கண்ட்ரோல் வி அப்படியே கொடுத்தேன்னா அது வந்து பேஸ்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் இஜெட் வந்து அண்டூன்னு போட்டிருக்கா. ஸோ அண்டூனா கண்ட்ரோல் இஜெட் அழுத்துனீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நம்ம ப்ரீவியஸாக பண்ண ஆக்டிவிட்டி வந்து மறைஞ்சு போயிடும். அதாவது லாஸ்ட்டான ஆக்டிவிட்டி இந்த கணேஷை பேஸ்ட் பண்ணது தான். ஸோ இது வந்து மறைஞ்சிரும். இப்போ கண்ட்ரோல் இஜெட்டு கொடுக்குறேன் பாருங்கள், மறைஞ்சிருச்சுங்களா. மறுபடியும் கண்ட்ரோல் இஜெட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஆக்டிவிட்டி வந்து அழிஞ்சிரும். இப்போ கண்ட்ரோல் இஜெட்டு மறுபடியும் கொடுக்குறேன், அதுவும் அழிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஒய், ரீடு. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக பண்ண ஆக்டிவிட்டி, அதாவது அது திரும்ப கொண்டு வர்றது தான் ரீடுன்னு சொல்கிறது. இப்போ கண்ட்ரோல் ஒய் கொடுக்குறேன், அந்த கணேஷன்றது திரும்ப வரும். இப்போ மறுபடியும் ஒய் கொடுக்குறேன், இன்னொரு கணேஷ் இங்கே கீழே இருந்துச்சுல, அதுவும் திரும்ப வரும். அதாவது லாஸ்ட்டாக நம்ம அழிச்சிருப்போம்ல, அதை திரும்ப கொண்டு வர்றது தான் கண்ட்ரோல் ஒய். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் எஸ்ஸு, இது வந்து சேவ். கண்ட்ரோல் எஸ்னால் சேவ், இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் எண் வந்து இப்போ ஒரு நியூ ஷீட் வந்து கொடுக்குறேன். இப்போ கண்ட்ரோல் எஸ் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா நேராக சேவஸில் வந்து கேட்கும், எங்கே போய் ஃபைலை சேவ் பண்ணுறது அப்படின்றது கேட்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து கண்ட்ரோல் எஃப்னா ஃபைண்டு. இது எதுக்காக கண்ட்ரோல் எஃப் இப்போ வந்து கொடுக்குறேன். இந்த பேஜில் ஏதாவது நேம் இருந்தால் அது டைரெக்டாக போய் எங்கன்னு காட்டிடும். இப்போ வந்துட்டு கணேஷ்னு உள்ள ஆல்ரெடி நேம் இருந்துச்சு, இப்போ GINன்னு மட்டும் கொடுத்துட்டு ஃபைண்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு எங்கே கணேஷ் இருக்கோ அங்கே போயிடுது. ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்த கணேஷ்க்கு வந்துடும். அடுத்த கணேஷ்க்கு இந்த வந்துருச்சா பாக்ஸு. ஸோ இப்படி தான் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் கண்ட்ரோல் எஃப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்ட்ரோல் ஹச் வந்து ரீப்ளேஸ்க்கு. கண்ட்ரோல் ஹச் வந்து இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். இதே ஷீட்டில் தான் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், எல்லா ஷார்ட்கட் கீஸும் கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் ஹச் வந்து கொடுக்குறேன், ரீப்ளேஸு. அதாவது இப்போ கணேஷ்னு ஒரு நேம் இருக்குல்ல அந்த ஷீட்டில், அதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். என்னென்னா ரமேஷ்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரமேஷ்னு போட்டுட்டு ரீப்ளேஸ் ஆல் வந்து கொடுக்குறேன். கணேஷ்னு உள்ளது எல்லாமே இந்த ரெண்டுமே இப்போ ரமேஷ்னு மாறும் பாருங்கள். இப்போ மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக தான் கண்ட்ரோல் ஹச் வந்து கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஏ செலக்ட் ஆல்னு கொடுத்துருக்கு. ஸோ ஷீட்டில் எங்கேயாவது வச்சுட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்திங்கன்னா ஷீட்டு ஃபுல்லாகவே செலக்ட் ஆயிரும். இப்போ நான் கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன், ஷீட்டு ஃபுல்லாகவே செலக்ட் ஆகுதுங்களா. ஸோ இந்த இதுக்குள்ளே வச்சு கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன், ஸோ இது மட்டும் செலக்ட் ஆகும். இதில் வச்சு கண்ட்ரோல் ஏ கொடுத்தா இது மட்டும் செலக்ட் ஆகும். இதில் வச்சு கண்ட்ரோல் ஏ கொடுத்தா இது மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ எங்கே வச்சு நம்ம கண்ட்ரோல் ஏ கொடுக்குறோமோ அந்த போர்ஷன் மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஒன்று ஃபார்மட் செல்ஸ்னால் ஏதாவது ஒரு இவ்வளோ செல்ஸ் இருக்குல்ல, இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் செல்ஸ் வரும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் செல்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த டைலாக் பாக்ஸ் வருது பாருங்கள். இதுதான் நீங்கள் கண்ட்ரோல் ஒன்று கொடுத்தாலும் இந்த டைலாக் பாக்ஸ் தான் வரும். ஸோ நம்ம இப்போ இந்த இது பார்த்துட்ருக்கோம், கண்ட்ரோல் ஒன்று கொடுக்குறேன், இப்போ அந்த டைலாக் பாக்ஸ் தான் வரும். ஸோ இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்கேன், இந்த டைலாக் பாக்ஸ் தான் வருது. இதை வச்சுட்டு நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் இ, ஃப்ளாஷ் ஃபில் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்ட்ரோல் இ ஃப்ளாஷ் ஃபில். இப்போ வந்துட்டு இப்போ ரமேஷ்னு இங்கே இருக்கா, இப்போ கண்ட்ரோல் இ கொடுத்தா மேலே உள்ளது கீழே வரும். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டு ரமேஷ்குமார் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரமேஷ் மட்டும் இங்கே கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ கொடுத்தா மேலே உள்ளது வரும். சாரி. ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே ரமேஷ்குமார்னு வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஒன் செகண்ட். ஓகே, ரமேஷ்குமார்னு இங்கே வந்து கொடுத்துருக்கோம். இங்கே நான் ரமேஷ்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ கீழே வந்துட்டு அருண்குமார் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இந்த அருண்ன்ற நேம் மட்டும் எனக்கு வரணும், அதாவது இந்த ஃபஸ்ட் நேம் மட்டும் எனக்கு வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் இ,
இப்போ வந்து கொடுக்குறேன். இப்போ அருண்ன்றது மட்டும் தனியாக வந்துடும். இப்போ வந்துருச்சுங்களா? ஸோ இதுக்காக தான் கண்ட்ரோல் வந்து கொடுக்குறோம் ஷார்ட்கட் கீ. இதை பற்றி ப்ரீஃபாக வந்து வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து தனியாகவே போட்டிருக்கோம். அதை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு கண்ட்ரோல் டி ஃபில் டவுன் வந்து கொடுத்துருக்காங்க ஷார்ட்கட் கீ. கண்ட்ரோல் டி வந்து இதுக்குன்னா மேலே உள்ளது அப்படியே கீழே வரும். இப்போ நான் இந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் டி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ மேலே இப்போ கூட இருங்க, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த ரமேஷ்ன்றது இப்போ இந்த பாக்ஸ் வச்சு கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். மேலே என்ன இருக்கோ அது அப்படியே வரும். வந்துருச்சுங்களா? மறுபடியும் கீழே வச்சுட்டு கொடுத்தா கண்ட்ரோல் டி வரும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஆர் ஃபில்ட் ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரைட் சைடு ஃபில் பண்ணிட்டு போகும். இப்போ கண்ட்ரோல் ஆர் இந்த இடத்துல வச்சுட்டு கொடுக்குறேன், அப்படியே வரும். பார்த்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு செமிகாலன் வந்து கொடுத்துருக்காங்க. கரண்ட் டேட்டுக்கு வந்து இந்த ஷார்ட்கட் கீ வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ கண்ட்ரோலு அந்த செமிகாலன் கீயை அழுத்துறேன் கீபோர்டில். அழுத்தணும்னு டேட் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த கண்ட்ரோலு ப்ளஸ் செமிகாலன் அழுத்துறோம். நெக்ஸ்ட் கண்ட்ரோலு ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ் செமிகாலன்னா கரண்ட் டைம் வரும். இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு அந்த செமிகாலன் அழுத்துறேன். 3 பட்டன் அழுத்துறேன் கீபோர்டில். அந்த டைம் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு. ஸோ இது ரெண்டு டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு ஆட் ஏ ரோ. அதாவது ரோ ஆட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு மட்டும் கொடுக்கணும். கீபோர்டில் வந்துட்டு அந்த ப்ளஸ்ஸு மைனஸு டிவைடு சைடில் இருக்கும்ல. ஸோ அதில் வந்து நான் கண்ட்ரோலையும் ப்ளஸ்ஸையும் இப்போ கொடுக்குறேன். என்ன வருதுன்றதை பாருங்கள். கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். அதாவது இதை யூஸ் பண்ணி நம்ம ரோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த என்டையர் ரோ வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா ரோ ஆட் ஆயிரும். இப்போ ஆட் ஆயிடுச்சுங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுக்கணும். டெலிட் ஏ ரோ. இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோலையும் அந்த மைனஸ் ரெண்டு கீ தான் அழுத்துறேன். கண்ட்ரோலு அந்த மைனஸ் அழுத்துறேன். டெலிட் பண்ணது எந்த ரோ டெலிட் பண்ண என்டையர் ரோ இதை வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். டெலிட் ஆயிரும். ஸோ இதுக்காக தான் கண்ட்ரோல் மைனஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ்ஸு எல் எதுக்குன்னா ஃபில்டருக்கு. இப்போ சப்போஸ் இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஹெட்டிங் வந்து போடுறேன், ஷார்ட்கட் கீ இந்த இடத்துல கீ அப்படின்னு சும்மா ஏதாவது போடுறேன். ஸோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு எல் அழுத்துனா ஃபில்ட்ரு விழுகும். பார்த்தீங்களா? ஃபில்ட்ரு விழுந்துருச்சு. ஸோ இந்த ஃபில்டர் விழுகிறதுக்காக தான் நம்ம வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு வந்து எல்லு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து கண்ட்ரோல் எண்ணு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நியூ ஒர்க் புக்கு. இப்போ இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் எண்ணு கொடுத்தா வேறு எக்ஸல் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? ஸோ இதுக்காக தான் கண்ட்ரோல் எண்ணு வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து கண்ட்ரோல் டபிள்யூ க்ளோஸ் ஷீட்டு. அதாவது இப்போ இந்த ஷீட்டை வந்து நான் இப்போ கண்ட்ரோல் டபிள்யூ கொடுத்தா க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த ஷீட்டை போயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ கண்ட்ரோல் F4. கண்ட்ரோல் F4னாலும் க்ளோஸ் ஷீட்டு தான். இப்போ மறுபடியும் ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் F4. இப்போ கண்ட்ரோல் F4 கொடுக்குறேன் பாருங்கள். ஷீட்டு இந்த ஷீட்டு இப்போ 2 ஷீட் இருக்குது. இந்த புக் 3யை வந்து நான் இப்போ கண்ட்ரோல் F4 கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ கண்ட்ரோல் F4னாலும் க்ளோஸ் பண்ணுறது தான். ஸோ இது வந்து பேசிக்கான ஷார்ட்கட் கீ ஒரு 20 வந்து பார்த்துருக்கோம். இது வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதை பற்றியாவது வீடியோ போடணுன்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.